ஹாய், திஸ் இஸ் டிஎன் சோலோ ரைடர்கள். ஸோ இன்றைக்கி வந்துட்டு நம்ம 10th சோலோ ரைடோட 3 கண்டத்தை கிராஸ் பண்ணிட்டு வந்திருக்கோம். ஸோ இப்போ நான் கரெக்டாக ஹைதராபாத்தில் இருக்கேன். சென்னையிலேருந்து ஹைதராபாத்லேருந்து மகாராஷ்டிரா, தென் மகாராஷ்டிராலேருந்து மறுபடியும் நம்ம ஹைதராபாத் வந்தாச்சு. ஸோ இன்னும் நான் ஹைதராபாத்லேருந்து சென்னை போக வேண்டிய வேலை மட்டும்தான் இருக்குது. ஸோ அதை மட்டும் நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் அப்படின்னா சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த அட்வென்ச்சர் வந்து முடிஞ்சிடும். லாஸ்ட் டைம் பண்ண 1355 கிலோமீட்டர்ஸை விட இது வந்துட்டு அதிகமான ஒரு கிலோமீட்டர்ஸ் டீட்டெயில் நான் வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ நான் எதுக்காக க்ரியேட் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெயினான ஒரு விஷயம், நம்ம சென்னையிலேருந்து மகாராஷ்டிரா தான் பிளானு. பட் ரூட்டு தான் ஹைதராபாத்தில் நம்ம ஸ்டே பண்ணி ரெஸ்ட் எடுத்துகிட்டு தென் மகாராஷ்டிரா போகிற மாதிரி. நம்ம மகாராஷ்டிராவில் செலக்ட் பண்ண பிளேஸ் இருக்குல்ல, ஆக்சுவலி அது வந்து நான் பூனே தான் பிளான் பண்ணேன். பட் அது நான் சேஞ்ச் ஆகிடுச்சு சில பிரச்சனையினால். பட் ஆனால் இது இவ்வளோ ஒரு ஸ்பெஷலாக இருக்கும். எனக்கு பூனே போயிருந்தாலும் இவ்வளோ திருப்தி இருந்திருக்குமான்னு தெரியல. ஏன்னா வந்துட்டு இந்த கோவிலில் அவ்வளோ ஒரு சூப்பரான விஷயம்லாம் எனக்கு நடந்துச்சு. ஸோ கண்டிப்பாக நீங்களும் போனீங்க அப்படின்னா ட்ரை பண்ணுங்கள். அந்த கோவிலோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னு சொல்கிறேன். அந்த கோவில் வந்துட்டு ஆக்சுவலாக அந்த கோவிலோட நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒமேக்ராவில் இருக்குது. ஸ்ரீ சாளுக்கிய மகாதேவ் டெம்பிள். அந்த கோவில் வந்துட்டு சாளுக்கியர்கள் காலத்தில் கட்டப்பட்ட ஒரு கோவில். சாளுக்கியர்கள் வந்துட்டு இந்த சிற்பம்லாம் செதுக்கிறதுல ரொம்பவே ஸ்பெஷலான ஆளுங்களாம். ஸோ அவங்க வந்து இந்த எக்ஸ்டீரியர் வந்துட்டு அந்த கோவிலோட எக்ஸ்டீரியர் என்ன தான் சின்னதாக இருந்தாலுமே அதோட அந்த செதுக்கின விதம்லாம் வந்துட்டு அவங்களோட காலத்தில் இவங்க பண்ண ஒரு விஷயத்தினால அது அவ்வளோ ஒரு ஃபேமஸான ஒரு கோவிலாக அந்த ஊரில் ஆக்சுவலி இருக்கான். தென் இந்த கோவிலோட டாப்பில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10 அடிக்கு மேலே ஒரு பெரிய சிவலிங்கம் இருக்குது. தென் அந்த கோவிலுக்கு ஆப்போசிட்டில் ஒரு சிவன் இருக்கும். அந்த சிவன் பக்கத்தில் நந்தி இருக்கும். தென் அந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நிறைய தேனி தான் ஆக்சுவலாக இருந்தது. அந்த தேனி அவ்வளோ தேனி இருக்குது. பட் அந்த தேனியை தாண்டி அவங்க அந்த சிவனுக்கு ஆக்சுவலாக வந்துட்டு தீபார்த்தனைலாம் காட்டி கும்பிட்டுட்டு இருந்தாங்க. அது ஆக்சுவலி இன்னும் ரொம்பவே நிறைய விஷயம் அவங்க டிஃப்ரெண்ட்டாக பண்ணிகிட்டு இருந்தாங்க. இது இல்லாமல் அந்த கோவிலோட ரைட் ஹேண்ட் சைடு வந்துட்டு ஒரு மரத்துக்கு அடியில் ஒரு சிவன் இருந்துச்சு. தென் நம்ம அந்த கோவிலுக்குள்ளே என்ட்ரி ஆகும்போதே ஒரு கீழே ஒரு ஆமை ஒன்று இருந்துச்சு. அதை உள்ளே என்ட்ரி ஆகும்போது எல்லாரும் அதை தொட்டு கும்பிட்டுட்டு தான் உள்ளே போனாங்க. தென் அந்த கோவிலுக்குள்ளே வந்துட்டு மெயினாக இருக்கிற சிவன் வந்துட்டு நான் ஆக்சுவலாக நான் நினைக்கல என்னையே வந்து ஆரத்தி கொடுக்க சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்னை வந்துட்டு கொடுக்க சொல்லியிருந்தாங்க. தென் இந்த மெயின் சிவனுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒரு சிவன் இருக்கும். அது வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா தரையில் வந்துட்டு இருக்கும். அதுக்கு வந்துட்டு அங்கே இருக்கிற மக்கள் எல்லாருமே வந்துட்டு டைரெக்டாக அவங்களே சர்க்கரை, அரிசி, தென் பால் இதெல்லாம் கொண்டு போயிட்டு அவங்க கையால் அபிஷேகம் பண்ணுறாங்க. தென் வெறும் தண்ணி மட்டும் கொண்டு போய் கூட அபிஷேகம் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களால முடிஞ்சதை அவங்க கையால் பண்ணிகிட்ருக்காங்க. சிவலிங்கத்தை வந்துட்டு நல்லா சூப்பராக வழிபட்டுட்ருக்காங்க அவங்க. அது ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது பார்க்குறதுக்கு. அதுவும் எனக்குமே வந்துட்டு நீ தீபாரத்தனை காமிக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ஒரு இதுவாக இருந்துச்சு ஆக்சுவலி. ஏன்னா லாஸ்ட் டைம் வந்துட்டு நான் கோவில் போகல பிரதோஷம் டைமில். பட் ஆனால் இது வந்து எனக்கு ரொம்ப ஒரு மேஜிக்கல் மூமெண்ட் மாதிரி இருந்துச்சு. நம்ம பூனே போகணும்னு சொல்லி பிளான் பண்ணி அது மிஸ் ஆகி எப்படி இந்த சிவன் டெம்பிள், அதுவும் நேற்று நைட்டு ஒரு 12 o'clock இருக்கும்னு நினைக்கிறேன். 11 or 12 o'clock இருக்கும். நம்ம இங்கே வந்துட்டு 12th அன்னைக்கு நான் வந்தேன். 13 அன்னைக்கு டோட்டலாக 12th நைட் அன்றைக்கே டோட்டலாக மைண்ட் அவுட் ஆகிடுச்சு. ஸோ 13 அன்னைக்கு இங்கேயே ஸ்டே பண்ணியாச்சு. சரி இங்கே வந்துட்டு நம்ம சும்மா இருக்கக்கூடாது, சும்மா ரெஸ்ட் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு லாஸ்ட் டைம் நம்ம ஹைதராபாத் வந்தப்பவே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணவே இல்லை. ஸோ அதை வந்துட்டு இப்போ நம்ம ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 ஸ்பாட் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணேன். தென் அதுக்கப்புறமா வந்துட்டு இன்றைக்கி நான் வந்து ஹைதராபாத்லேயே இருக்கக்கூடாது, அகைன் வேறு எதனா ட்ரை பண்ணணும்னு சொல்லி நேற்று நைட்டு தான் எனக்கு இந்த பிளான் வந்துச்சு. சிவன் கோவில் இங்கேருந்து ஒரு 210 kilometers கிட்டே இருந்தது. திரும்பி ரிட்டன் வந்து ஒரு 400 kilometersக்கு மேலே வந்துடுச்சு. ஆனால் பட் இவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு கோவிலாக இருக்கும்னு எனக்கு தெரியவே தெரியாது. அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்துச்சு. என் கையால் நான் வந்து சிவனுக்கு அந்த மாதிரி பூஜை பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணாங்க. தென் அங்கே இருக்கிறவங்க சின்ன சின்ன பொருள்லாம் வச்சு, அதுவும் மண்டே வந்து ரொம்பவே ஸ்பெஷலாக சிவன் எல்லா இடத்துலையுமே ரொம்ப ஸ்பெஷல்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த கோவிலில் மண்டே நல்ல கூட்டமாக இருந்துச்சு. வெளியே நிறைய பேர் அவ்வளோ வெயில்லையும் அந்த இடத்துல சுற்றி உட்காந்துட்டு இருந்தாங்க. பட் நான் எந்த இடம்லாம் ட்ராவல் பண்ணுறனோ நம்ம தமிழ்நாட்டை தாண்டி நான் வெளியே வந்த எல்லா இடத்துலையுமே எனக்கு ஃபுட்டு வந்துட்டு கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி பிடிக்கலன்னு சொல்ல முடியாது. பட் செட் ஆகலை. நம்ம வீட்டு சாப்பாடு தானே நமக்கு. அந்த மாதிரி நம்ம நாட்டில்
எங்கே போனாலும் நமக்கு ஒரு அளவுக்கு கொஞ்சம் ஃபுல்லாகிடும். நம்ம எங்கே போய் சாப்பிட்டாலும் கொஞ்சமாக சாப்பிட்டாலும் சரி. பட் இங்கே எனக்கு சுத்தமாக செட் ஆகவே இல்லை ஃபுட்டு. ஆந்திரா சைட்லாம் ஒரு ஜூஸ் குடிக்கலான்னா கூட ஆக்சுவலாக அங்கே ஜூஸ் ஷாப் எனக்கு வெறும் என் கண்ணில் பட்டது எல்லாமே ஒரு சோடா ஒன்று கொடுக்குறாங்க. ஆக்சுவலாக அது ஆரஞ்ச் ஜூஸ் மிக்ஸ் பண்ணி, அது ஆரஞ்ச் ஜூஸ் இந்த மாதிரி ஃப்ரூட் ஜூஸ் எதுவுமே என் கண்ணில் படவே இல்லை. எங்கே போனாலும் வெயில் வேறு லெவலில் வச்சு செஞ்சிருச்சு. ஏன்னா அவ்வளோ வெயில் இருந்துச்சு. என்னோட டயர் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா லைட்டாக ஒரு மெல்ட் ஆகிற ஒரு ஸ்மெல் எனக்கு வந்துச்சு. பட் ஆனால் பார்க்கும்போது எதுவுமே இல்லை, நல்லா இருக்குது. இப்போ தான் லாஸ்ட்டாக நான் சர்வீஸ் விட்டுட்டு உடனே எடுத்துகிட்டு வந்த ஃபஸ்ட்டு ட்ரிப்பு இது தான், சர்வீஸ் விட்டு. ஸோ அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா சைட் மிரர் வந்துட்டு ஃபாஸ்ட்டாக ஓட்டி நம்ம கீழே டவுன் நல்ல ஒரு மாதிரி இறங்கி இறங்கி ஏறுறதுனால ரோட்ஸில் வந்துட்டு டோட்டலாக அது லூஸ் ஆகி திரும்பிடுச்சு. இது வரைக்கும் நான் 4 டைம் சர்வீஸ் விட்டுருக்கேன். 4 டைம் நான் விட்டுமே வந்து அது ஒவ்வொரு தடவையும் அந்த மாதிரி ஆகிட்டுருக்கு, லூஸ் ஆகிடுது. தென் இன்னொன்று என்ன அப்படின்னா, நான் வந்துட்டு இங்கேருந்து நம்ம ஹைடெக் சிட்டி தாண்டி போயிருந்தேன். ஸோ இங்கேருந்து ஒரு 20 கிலோமீட்டருக்கு ஓகே செம்ம டிராஃபிக்காக இருந்துச்சு. தென் அதுக்கு மேலே இன்னும் ஒரு 20 கிலோமீட்டர்ஸ்க்கு ரோடு வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணலை. ஒரு குட்டி குட்டி கல்லுங்கள்லாம் நிறைய இருந்துச்சு. நம்மளோட வெஸ்பா வந்துட்டு டியூப்லெஸ் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் பொறுமையாக தான் போகிற மாதிரி இருந்தது. அதனால தான் எனக்கு மார்னிங் அவ்வளோ ஒரு 7 o'clock கிட்ட கிளம்பியும் நைட்டு சரி இப்போ ஈவினிங் ஒரு 5:30 கிட்ட நான் வந்திருப்பேன் நைட்டு. ஸோ அவ்வளோ நேரம் ஆனதுக்கு அதுதான் ரீசன். இல்லைன்னா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே வந்திருப்பேன். ஸோ ஒரு 40 கிலோமீட்டருக்கு கண்டிப்பாக நான் ஸ்லோவாக தான் போய் ஆகணும். ஒன்று டிராஃபிக், இன்னொன்று என்னென்னா ரோட் மெயின்டெனன்ஸ் இல்லை. தென் நேஷ்னல் ஹைவே 65 தான் நான் போயிருந்தேன். அது வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா சஹேராபாத், ஹைதராபாத்லேருந்து சஹேராபாத் ஹைவே. ஸோ அது அந்த ரூட்டில் தான் நான் போயிருந்தேன், புனே ஹைவே. ஸோ அது வந்துட்டு நம்ம சிவன் கோயிலுக்கு போகிற ரூட். ஸோ என் வழியில் ஆக்சுவலி நாய் செத்து போயிட்டு இருந்தது. ரொம்ப டேமேஜ் ஆகாமல் ஓரளவுக்கு டீசெண்டாக டேமேஜ் ஆகிருந்துச்சு. தென் சன்ஃப்ளவர் பார்த்தேன் போகிற வழியில். ஒரு பெரிய தோட்டம் ஒன்று இருந்துச்சு, சன்ஃப்ளவர். அது இங்கேயே பார்க்கலாமே அப்படின்னு சொல்லுவீங்க. பட் ஆனால் எனக்கு நம்ம ரோடு வந்து அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு, வேறு லெவல் இருந்துச்சு. ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு எனக்கு அந்த ஃபீல். ரோடு புது ரோடு நம்ம ட்ரை பண்ணும்போது கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் சென்னையிலேருந்து எங்கேயாவது ட்ரை பண்ண போகிறீங்க வெளியே நார்த் சைடு அப்படின்னா கண்டிப்பாக இந்த சைட் ட்ரை பண்ணுங்கள், சூப்பராக இருக்குது. இங்கே நம்ம ஹைதராபாத்தும் நல்லா இருக்குது. நான் தங்கியிருக்க இந்த ஹில்ஸும் வந்துட்டு நல்லா இருக்குது. ஜூபிலி ஹில்ஸ்ன்னு நினைக்கிறேன். கரெக்டாக அங்கே தான் அந்த டேர்னிங் ஆக்சுவலி ஸ்டார்ட் ஆகும். நல்லா கர்வாகி கீழே டவுனில் இறங்கி வேறு லெவல். ஆக்சுவலி எனக்கு ஃபுல்லாக நல்லா என்ஜாய்மெண்ட்டாக இருந்தது. என்ன நம்ம அட்வென்ச்சர் பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்காக வந்துட்டு ஆக்சுவலாக இந்த ரைடை பொறுத்த வரைக்கும் மெயினான விஷயம் என்ன அப்படின்னா, நம்மளோட ஓவராலாக நம்ம பாடியில் இருக்க எல்லா ஆர்கன்ஸுமே வந்துட்டு ஆக்டிவேட் பண்ணுற ஒரு சில பல மெயினான விஷயங்கள்லாம் வந்து நம்மளோட கையில் தென் நம்மளோட காலில் தான் இருக்குது. ஸோ மெயினாக அதுதான் எனக்கு இந்த ரைடில் வந்துட்டு அஃபெக்ட் ஆகுறது. ஸோ நம்ம மெடிடேஷன் பண்ணுறது, தென் நெக் மசாஜ், எனக்கு என்னென்ன ஒரு ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இந்த ரைடை பொறுத்த வரைக்கும் வந்ததுன்னா, ஒன்று என்னோட கையில், தென் என்னோட லெக் ரொம்பவே வலிச்சுது. ஃபுல்லாக இந்த இந்த இடம் ஃபுல்லாக எனக்கு வலிச்சுது. ஸோ ஒவ்வொரு தடவை ரைட் பண்ணும்போது உங்களுக்குமே சேம் இதே ப்ராப்ளம் தான் இருக்கும். பின்னாடி ஸ்பெயின் வந்துட்டு வலிக்கிறது, தென் ஒரு மாதிரி இந்த இடம்லாம் வந்துட்டு பின்னாடி முதுகில் ஒரு மாதிரி இழுக்கிற மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக ரொம்ப தூரம் உட்காந்துட்டு இப்போ நான் காலையில் ஒரு 4 o'clock நான் கிளம்புனேன் சென்னையிலேருந்து அப்படின்னா நான் வந்துட்டு ஃபுல்லாக ரைட்லேயே இருப்பேன். ஈவினிங் ஒரு 4-5 o'clock நான் இங்கே ஹைதராபாத் ரீச் ஆகிற வரைக்கும். ஸோ அவ்வளோ ஹார்ஸில் நடுவில் நான் லஞ்ச் நிறுத்துவேன். தென் ஒரு 10 minutes இல்லை 5 minutes பிரேக் நிறுத்துவேன். ஸோ ஃபுல்லாக நான் உட்காந்துட்டே ஓட்டிகிட்டு வர்றதுனால எனக்கு இவ்வளோ ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ஸோ ஒவ்வொன்றுத்துக்கும் வந்துட்டு ஒவ்வொரு மாதிரி ஒரு ஆக்டிவிட்டீஸ் நான் பண்ணுவேன். ஸோ அதை பண்ணால் ஓரளவுக்கு எனக்கு